Hi, hello, welcome back to the channel Pathinaarukarandi Nei. தட்டு நிறையா மீன் கூட கொஞ்சம் சோறு அப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நெத்தலி பொரியல். என்னடா நெத்தலி பொரியலுங்கிற, ஏன் கரெக்டாக இருந்தால் தான் சாப்பிடுவோமா என்ன? எடுத்து உள்ள தள்ள வேண்டியதுதான். ஓகே, நெத்தலி மீனை ஒரு பாத்திரத்தில் கவுத்தி அந்த பாத்திரத்துலேருந்து ஒவ்வொரு மீனாக எடுத்து பொழந்து அதுக்குள்ளே இருந்து முள்ளை எடுத்து கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். டைம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் இப்படி தான் பண்ணி ஆகணும். ஓகே, ரெண்டாவது பிளந்த மீனெல்லாம் இப்படி கையில் வச்சு இந்த மாதிரி பார்த்துக்கணும் முள்ளு குத்துதா இல்லையான்னு. முள்ளு குத்துச்சுன்னா வாயில் குத்தம் வேண்டாம். அப்புறம் ஒரு தேங்காய் எடுத்து நல்லா திருவிக்கோங்க. இந்த மாதிரி கீழே சிந்திடக்கூடாது, சிந்தாமல் திருவணும். ஓகே, வெங்காயத்தை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நறுக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம், தேங்காய் தனியாக இருக்குது, கொஞ்சம் கம்பெனி கொடுத்து பார்ப்போம். நல்லா தான் இருக்குது. அப்புறம் ரெண்டாவது பிளந்த மீன் எல்லாத்துக்கும் நல்லா மஞ்சளை பூசிடுங்க. தலையிலேருந்து கால் வர ஃபுல்லாக பூசிடுங்க மஞ்சளை. இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் இதுதான். கொஞ்சம் வத்தல், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, வறுத்த மிளகா, அந்த மிளகா, இந்த மிளகா எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு மசாலாவை ரெடி பண்ணிடுங்க. அடுத்து ஒரு ஜார் எடுத்து திருவண்ண தேங்காய் அதில் போட்டு பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் அதில் வெட்டி போட்டு அடுத்து கரம் மசாலா, மிளகாத்தூள், உப்பு கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சிருங்க. ஓகே, அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இதனடா சட்டி, அந்த சட்டி எங்கடா போச்சு, ஐயோ மிஸ் பண்ணுறேனே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் இல்லை, அடுத்த வீடியோவில் அந்த சட்டியை கொண்டு வரோம். இதை பாருங்கள். இப்போதைக்கு அதில் கருவேப்பிலை, வத்தல்லாம் போட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் போட்டுருங்க. போட்டு கிண்ட வேண்டியதுதான். அப்புறம் மஞ்சள் பூசின மீனையும் எடுத்து அதுக்குள்ளே கொட்டிடுங்க. கொட்டிக்கிட்டு மெதுவாக கொஞ்சம் கிண்டிக்கோங்க. அப்புறம் ஒன்றும் இல்லை, இந்த தக்காளியை வச்சு நாளைக்கு எப்படி ஆஃப் ஆயில் போடுறதுன்னு சொல்லித்தரேன். மேட்ருக்கு வருவோம் இப்போ. அப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலாவை எடுத்து இதில் கொட்டிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஒரு மூடி வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஜம்முன்னு கமன்னு மணக்காட்டியும் ஓரளவு வந்திருக்கும். எப்படி கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இதே மாதிரி உங்களுக்கு டெய்லியும் ஒவ்வொரு டிஷ்ஷையும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். அது ஒரு விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். படையில் போட்டாச்சு, இனி சாப்பிட வேண்டியதுதான் வேலை. பாய் பாய். ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து, சரிங்க, அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு